ஸோ இவங்கெல்லாம் இப்படி ப்ரெசென்ட் ஆகுறாங்கல்ல, எப்படி என்னதான் ட்ரீட்மெண்ட்டு? இது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களே, அப்போ வந்து இதை வந்து ஆப்ரேஷன் தான் பண்றோம் போல் தெரியுது நீங்க இத்தனை சொல்றீங்களே அப்படின்னு. அப்படி கிடையாது. எடுத்த உடனே நம்ம யாருக்குமே ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு மோர் தென் 90%, 90% மேல இது மருத்துவ முறையிலே குணமாகுங்க. சாதாரண ஒரு கழுத்து வலியா இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கம்மியான கழுத்து வலினா சிம்பிளான வீட்டு வைத்தியம், சுடுதண்ணி ஒத்தனம் கொடுங்க, ஆயின்மெண்ட் போடுங்க. இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா, வலின்னு வந்துருச்சுனாவே ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய வேலை, மொபைல் அதிகமா கழுத்து மடங்கின மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. முதல்ல மொபைலை மேலே தூக்கி வச்சுட்டு இப்படி யூஸ் பண்ணுங்க. நட்டை இருக்காதீங்க. இப்படி டக்குன்னு நட்டை எடுத்து சில பேர்ல லாக் ஆகி, ஐயோ முதல்ல வந்து கழுத்து வலியோட இருந்திருக்கும், டக்குன்னு நட்டை எடுத்து லாக் ஆகி அந்த ஃபெசட் ஜாயிண்ட்னு ஒன்று இருக்கும், பின்னாடி உடனேல ஒரு ஜாயிண்ட் இருக்கும், ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் இருக்கிற மாதிரி பின்னாடி இருக்கிற ஸ்டெபிலைசேஷன் வந்து ஃபெசட் ஜாயிண்ட். சில பேர் நட்டை எடுத்து இப்படி பண்ணுவாங்கல்ல, அப்போ டக்குன்னு லாக் ஆகி திருப்பியும் பிள்ளைங்க டாக்டர் வலி அதிகமாகிடுச்சுங்க, கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குங்க, முதல்ல கழுத்து வலி தான் இருந்துச்சுங்க, இப்போ இது மாதிரி நட்டை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நீ அதிகமாக பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மருத்துவர்கள் நிறைய பேர் சுற்றியில் நம்ம பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, எலும்புரி மருத்துவர்கள். உடனே நீங்கள் போய் அணுகுனா உடனே உங்களுக்கு இமீடியட்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி சாதாரண பிரச்சனையை சிம்பிளாக சரி பண்ணி பெரிய அளவுக்கு பாதிப்பாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். தலகாணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முதல் வைத்தியத்தில் ஆரம்பிக்கிறப்ப ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, கழுத்தில் நட்டை எடுக்காதீங்க, தலகாணி உயரமாக வச்சு படுக்காதீங்க. முக்கியமாக வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறவங்க, கழுத்தை ஒரு லைட்டாக ஒரு நெக் பெயின் வந்து அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு மெயின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் கண்ட்ரோல் வந்து நல்லா பேக் சீட்ல நல்லா சாஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. டிரைவ் பண்றவங்க, டிராவல் பண்றவங்க எல்லாம் கண்டிப்பா கழுத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க. கழுத்துக்கு சப்போர்ட்னா ஒரு சின்ன பில்லோ எடுத்து கூட சைட்ல சாஞ்சு வச்சுக்கலாம். இடுப்பு வலி இருக்கிறப்ப இடுப்புக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்படி டிராவல் பண்ணது மூலமா இல்லாமல் லாங் டிராவல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றப்ப தான் இது மெயினான பிரச்சனைகளை வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணாவே அந்த வலி அதிகமாக பார்த்துக்கலாம். இது முதல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி ஒத்தனம் கொடுக்கறது, நல்லா லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி விடுறது, ஆயின்மெண்ட் போடுறது, முடிந்தா மருத்துவரின் பரிந்துரைப்படி ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்வது. இது வந்து ஒரு சாதாரணமான வலிக்கு. ரொம்ப அதிகமான வலி இருந்தால் உடனே மருத்துவர் அணுகுங்க. அவர் மருத்துவர் உங்களை பார்த்துட்டு பரிசோதிப்பாரு.